இன்னைக்கு நாம ரீசெண்டா வந்த ஒரு சூப்பரான கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஒரு ஆன்கோயிங் டிராமாங்கிறதால வாரத்துல மட்டும்தான் இந்த டிராமாவோட எபிசோடு வரும். சரி டிராமாக்குள்ள போலாமா? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? என்னங்க எழுந்துங்க டாக்டர், சீக்கிரமா வாங்க, இவரோட பல்ஸ் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. உடனே எல்லாரும் உள்ள வர, சீக்கிரமா வாங்க டாக்டர், வந்து என்னன்னு பாருங்க. நவருங்க மேடம், நல்லதானே இருந்தாரு, அப்படி இருக்க ஏன் திடீர்னு பல்ஸ் குறையுது? இவன் ஏதாவது பண்ணானா? ஏதாவது பண்ணுங்க டாக்டர். சரி சரி நவுந்து போங்க, முதல்ல இவனை வெளியே கூப்பிட்டு போங்க. சார் நீங்க வெளியே வாங்க, என்ன நடக்குது? நான் என் உடம்பு கிட்ட போனா என்னோட பல்ஸ் குறையுது, அதே நேரத்துல எனக்கும் ஏதோ ஆகுது அப்படின்னா கிட்ட போனா நாங்க ரெண்டு பேரும் செத்துருவோமா? என்னடா இது புதுசா இருக்கு. யாரடா இவன்? சைக்கோவா இருப்பான் போல. இவன் அந்த பையன் தானே நம்ம அப்பாவோட மண்டையிலே மோதனானே அந்த பையன். நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன். இல்ல நீங்க ஏன் பேசணும், நாங்க போய் பேசிக்கிறோம், நீங்க அப்பா கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹீரோ கிட்ட போக, டேய் நான் யாருன்னு தெரியுமாடா உங்களுக்கு? மரியாதையா என் மேல இருந்து கை எடுங்கடா. அங்க பாருங்க சேர்மன் கண்ணு முடிச்சிட்டாரு. உடனே தலைவன் அவங்கள தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக, அப்ப தலைவனை யாரோ புடிச்சு இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினி, அதாவது சேர்மனோட மூணாவது பொண்ணு நீயா. நீ எப்படி இங்க வந்த? டேய் நீ தானே அந்த நியூஸ லீக் பண்ணது, என் அப்பாவை இப்படி ஆக்குனது நீ தானே, சொல்லுடா. ஏய் நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை நியூயார்க்ல தானே இருக்க சொன்ன, எதுக்கு இங்க வந்த? ஏண்டா உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? ஏய் நீ எப்ப சிஎஸ்ல ஜாயின் பண்ண? எனக்கு தெரியாம நீ இங்க வேலை செய்யறியா? உன்னை யார் இங்க வர சொன்னது? ஏய் என்னடா ஓவரா பேசுற? அதுவும் என் அப்பா மாதிரி என்ன மிரட்டுற? என் அப்பா என்னடா பண்ண சொல்லு. நான் பண்ண வேண்டியதை நீ பண்ணிட்டு இருக்க. என் மொத்த பிளானையும் காலி பண்ணிட்டியா? யாருடா நீ லூசு பையல, ஏன்டா இப்படி பண்ண? ஏய் கையை எடுறி. அப்ப தலைவன் மனசுக்குள்ள, ஏய் நான் தான் நீ உன் அப்பன், என்னையே அடிக்கிற. டேய் நீ எவனா இருந்தா நினைக்கிறடா? ஏமா வெளிநாட்டுல போய் சண்டை போடலாம் கத்துக்கிட்டியா? முதல்ல என் மேல இருந்து கை எடுமா. உனக்கு உன் அப்பாவை பார்க்க வேணாமா? அவரு சாகுற நிலைமையில இருக்காரு, போய் பாரு. உனக்கு கவலை இல்ல? அந்த ஆளு செத்தா எனக்கு என்ன கவலை? எனக்கு ஏன் மேலதான் கவலை. அவன் செத்துட்டா நான் யார பழி வாங்குறது? என்னது என்னமா இப்படி பேசுற? அவரு உன் அப்பாமா? என் அப்பாவை என்னடா பண்ண? மரியாதையா சொல்லுடா, இல்ல உன் மூஞ்சிலே ஒரு குத்து குத்துவேன். அப்ப யாரும் அங்க வர, உடனே அவ அங்க இருந்து ஓடி போயிடுறா. நீங்க தானே ஊஜின் பாஸ், உங்களை வர சொன்னாரு, வாங்க. நான் சிஎஸ் ஓட சிஎன்டி டீமோட சிஇஓ. என் பேரு காங்சோங், இவ என் தங்கச்சி காங்ஷிகி. நல்ல வேலை உங்களுக்கு எதுவும் ஆகல. எங்க அப்பா பண்ணதுக்கு நாங்க மனுவி கேக்குறோம். சரி உங்ககிட்ட தனியா பேசணும். ஓ தாராளமா பேசலாமே. இவங்க கிட்ட அவன் என்ன பேசுறான்? சரி அந்த கிழவன் என்ன பண்றான்னு போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை போய் பாக்குறா. விசாரிச்சியா அந்த நியூஸ் லீக் பண்ணது ஊஜின் தானா? இல்ல அவன் இவ்வளவு நேரமா மயக்கத்துல தான் இருந்தான், அத வேற யாரோ பண்ணிருக்காங்க. சேர்மனை கடைசியா பார்த்து பேசினது அவரோட பசங்க தான். ஆமா அவங்கள பார்த்துட்ட பிறகுதான் சாரு ரொம்ப கடுப்பா இருந்தாரு. அப்படியா? கடுப்பா இருந்தாரா? ஒருவேளை அந்த கேமரா விஷயமா இருக்குமா? சரி இப்ப அந்த பையன் எங்க இருக்கான், அவன் எங்க இருக்கான்னு போய் பாரு. இது அந்த பொண்ணு தானே, இவ எப்படி இங்க? அப்படின்னா அப்பாவோட ஆக்சிடென்ட்ல என்னோட ஃபேமிலியும் சம்பந்தப்பட்டிருக்கா. ஏய் நீ என்னடி இங்க பண்ற? அம்மா சரி வா அப்பாவை போய் பார்க்கலாம். அம்மா யார் இவங்க? என்னோட டிரைவர் தான். சரி உள்ள போங்க. அம்மா கெத்தா சமாளிச்சுட்ட. நீ என்ன பைத்தியமாடி? உன் அப்பா உன்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல, அதுவும் அவரோட பர்மிஷன் இல்லாம நீங்க வந்திருக்க. ஏமா இப்பதான் ஒரு கோமால இருக்காரு. ஏண்டி உன் கூட பிறந்தவங்க உன்னை கொல்லணும்னு துடிக்கிறாங்கடி, அது தெரிஞ்சும் நீ வந்திருக்க. உங்ககிட்ட என்ன சொன்ன? சிஎஸ் பக்கமே வரக்கூடாதுன்னு சொன்னல. ஏமா அதுக்குன்னு இந்த குடும்பத்துக்கு எப்பவுமே ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டே இருப்பியா? எவ்வளவு நாள் தான் இப்படியே இருப்ப? ஹேய் நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான், மறந்துடாத. பேருக்கு தான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ. வாய மூடுறி, ரொம்ப பேசுற. சரி அந்த கிழவன் எப்படி இருக்கான்? யாரு கிழவன்? அவரு அப்பாண்டி. அந்த ஆளு எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல, அவரு சாக கூடாதுமா. இந்த பக்கம் சேர்மன் தான் இதெல்லாம் பண்ணாருன்னு ஆபீஸ்ல இருக்கிற அவனோட கொலீக்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம தலைவி ரொம்ப நாளா இங்க ஒர்க் பண்றா போல. கட் பண்ணா அந்த ட்வின்ஸ காட்ட, நாம கண்டிப்பா இதை லீக் பண்ணல. ஹேய் நீ லீக் பண்ணியாடி? இல்லடா நான் லீக் பண்ணல. நீ லீக் பண்ணியா? இல்ல நானும் பண்ணல. அப்ப யார்தான் இதை லீக் பண்ணிருப்பா? இத பார்த்துட்டு எவனாவது சாட்சி சொல்ல வந்தா என்ன பண்றது? எப்படியோ ஒரு நாள் இந்த விஷயம் தெரியதான் போகுது. கோமால இருந்து இருந்துட்டாருன்னா கண்டிப்பா இந்த விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணிருவாரு. அதனால அவருக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். வண்டியை ஓட்டுனது நான் தான் தெரிஞ்சா எனக்கு தானே ஆபத்து. அந்த பையன்கிட்ட வேற ஏதாவது வீடியோ இருந்தா என்ன பண்றது? அவன் அப்பாவை அடிக்க வந்ததை நீ பாக்கலையா? அப்பாதான் அத பண்ணதா அவன் நினைக்கிறான், அதனால அப்பாவை அடிக்க வந்தான். இப்ப அவனோட போன் வேற என்கிட்ட இருக்கு, அதுல இருந்த எல்லா வீடியோஸையும் நான் அழிச்சிட்டேன். சோ எந்த எவிடன்ஸும் இப்ப இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட போன தண்ணில போட்டுடுறா. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நம்ம அப்பா தான். அப்பா கோமால இருந்து எழுந்துட்டா நம்ம கதை காலி. இதுக்கு ஒரே வழி அப்பாவை எழுந்து விடக்கூடாது. அதாவது அவர் வரதுக்குள்ள அவர் மேல பழிய போட்டு நாம தப்பிச்சுக்கணும். அவரு கோமால இருக்கும் போதுதான் நாம அவர் மேல பழி போட முடியும். சோ நாம இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல, என்னடா சொல்ற? அப்பாவை இதுல இன்வால்வ் பண்ண போறியா? கண்டிப்பா இதுல அப்பாவை மாட்டி விட்டாதான் அப்பாவுக்கு விசுவாசமா இருக்கிறவங்க நம்ம பக்கம் வருவாங்க. என்ன கம்பெனிக்கு ஆபத்து வந்தா கண்டிப்பா அவங்க அப்பாவை கலட்டி விட்டுருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நாம அந்த நாயை நம்ம வழிக்கு கொண்டு வரணும். யார சொல்ற? வேற யாரு? அந்த ஹோங்ஜின் தான் சொல்றேன். கட் பண்ணா நம்ம தலைவனை காட்ட, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க போல, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? உங்களை பார்த்தா உங்க அப்பாவை பத்தி கவலைப்படுற மாதிரியே இல்லையே. அவர் கோமால தானே இருக்காரு, அதோட அவருக்கு வயசாயிடுச்சு. நம்மளால என்ன பண்ண முடியும்? இருந்தாலும் யாரோ ஒரு புண்ணியவா இதை லீக் பண்ணிட்டான். சரி அந்த வண்டியை யார் ஓட்டினாங்கன்னு
உனக்கு தெரியுமா? ஏதாவது வீடியோ வச்சிருக்கியா? நாங்க உனக்கு உதவி பண்றோம், சொல்லு ஏதாவது வீடியோ இருக்கா, பார்த்து பேசிக்கலாம். என்ன புரியுதா? நீ என்ன கேக்குறியோ நாங்க அதை தரோம். எங்க அப்பா பண்ணது பெரிய தப்பு தான், அதுக்கு நாங்க மன்னிப்பு கேக்குறோம். சரி, கடைசியா நீங்க அவரை பாத்தீங்களே, ஏதாவது பேசுனீங்களா? உங்க அப்பா என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? நீங்க தான் அவரோட கார் எடுத்துக்கிட்டு ஆக்சிடென்ட் பண்ணதா சொன்னாரு. இப்போ என்னன்னா அவரு பண்ற மாதிரி பில்டப் விடுறீங்க. உங்க அப்பா கோமால இருக்காரு தானே இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க தானே இந்த விஷயத்தை லீக் பண்ணீங்க. எதுக்கு இந்த கம்பெனி ஆட்டைய போடுவா? பழி அவர் மேல போடணும்னு தானே இதை பண்றீங்க? வெக்கமா இல்ல? தப்பு பண்ணத ஒருத்தர் மேல பழி போடுறீங்க. நீங்க பண்ண தப்பு இது வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்ததுதான் என்னோட பெரிய தப்பே. தப்பு பண்ண அப்பவே உங்க 2 பேர் கணத்துல பலார்னு விட்டு இருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? ஹே ஹே, இது உன் டைலாக்கா இல்ல எங்க அப்பாவோட டைலாக்கா? உண்மையை சொல்லு, எங்க அப்பா தான் இதை சொன்னாரா? உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா கேக்குற? உன் அப்பா தான் கார் ஓட்டினாருன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நீங்க கெட்ட பசங்க, அதனால உங்களை கம்பெனியோட வாரிசு ஆக்க மாட்டாருன்னு அவர் சொன்னாரு. பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லு. உடனே நம்ம ஹீரோவை ரூம்குள்ள வச்சு லாக் பண்றாங்க. ஹேய், என்னடா பண்றீங்க? எதுக்கு என்ன உள்ள வச்சு பூட்டுறீங்க? ஏடா தம்பி, நாங்க எவ்வளவு சொல்றோம் தப்பு பண்ணது எங்க அப்பான்னு, இருந்தும் நீ அந்த ஆள் சொல்றதை கேட்டுட்டு எங்க மேல குறை சொல்ற. என்னதான் அவர் எங்க அப்பாவா இருந்தாலும் தப்பு பண்ணா தப்பு தான். அந்த ஆளு எப்பவுமே எங்க மேலதான் பழி போடுவான். பார்த்தல, இன்னைக்கு உன் வாழ்க்கையை முடிச்சிட்டான், உன் கனவை காலி பண்ணிட்டான். ஆனா கடைசியா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், உனக்கு எவ்வளவு வேணுமோ கேளு, உன் ரேட்டை சொல்லு, நாங்க அதை செட்டில் பண்ணிடுறோம். அப்படியே அவங்க அப்பா சொன்ன மாதிரியே இவங்களும் சொல்லு. அட பாவிகளா, ஏன் டைலாக்க எனக்கே அடிச்சு விடுறீங்களா? இங்க பாருங்க, அவன் வந்து பதில் சொல்ற வரைக்கும் இந்த ரூம் குள்ள தான் இருக்கணும். அவனை கவனமா பாருங்க, அவன் எங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக, இப்போ இந்த விஷயத்தால சிஎஸ்ல ஒர்க் பண்ற எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. அதுவும் அந்த ஆக்சிடென்ட் பண்ணது அந்த பசங்க தானு நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்குது? இவ்வளவு நேரமா அப்பாதான் இதை பண்ணதா பேசிட்டு இருந்தாங்க, இப்ப என்னன்னா நாம பண்ண மாதிரி நியூஸ் வருது. இப்படியே போனா ஸ்பான்சர்லாம் நம்ம விட்டு போயிருவாங்க. ஏதாவது பண்ணி அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கம்பெனிக்கு வர, சார் உங்கள யாரோ ஒருத்தர் தானே கார் ஓட்டுனதா சொல்றாங்களே, அது உண்மையா? உங்களை காப்பாத்ததான் சேர்மன் இதை பண்ணதா சொல்றாங்களே, அதுவும் அந்த பையனை வர வச்சு காசு கொடுக்க பார்த்தாராமே, அது உண்மையா? அதோட கம்பெனியோட பணத்தை ஆட்டிய போட்டு இருக்கீங்களாமே, அதுவும் உண்மையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? சரி, நாங்க உண்மையா சொல்லிடுறோம். எங்க அப்பா சொன்னது எதுவும் உண்மை இல்ல. நாங்க அவர்கிட்ட வேணான்னு தான் சொன்னோம், ஆனா அவர் கேட்கல. ஏன்னா நாங்க அவரோட பிள்ளைங்கல, அவர் தான் இதெல்லாம் பண்ண சொன்னாரு. எங்களை மன்னிச்சிடுங்க, இதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா தான். அவர் தான் ஆக்சிடென்ட் பண்ணி இந்த பழிய எங்களை ஏத்துக்க சொன்னாரு. ஆனா அதுக்குள்ள வீடியோ வந்து லீக் ஆயிடுச்சு. என்ன பண்றது? கட் பண்ணா 2 பேரும் உள்ள போக, உனக்கு என்ன பைத்தியமா? அப்பாவை கோத்து விட்டுருக்க? அப்பாவுக்கு மட்டும் சொயனன்னு வந்ததுன்னு வை, நம்ம 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாரு. வந்தாதானே? என்னடி சொல்ல வர? நான் எதுக்கு அப்பாவை இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தேன்னு நினைக்கிறேன்? அவன் என் ஆளு, நான் என்ன சொன்னாலும் அவன் பண்ணுவான். அவன் நம்ம பக்கம் இருக்கான். இப்ப என்னால முடிஞ்சது நான் பண்ணிட்டேன். நீ என்ன பண்ண போற? அந்த மேனேஜர் பேச மாட்டான்ல, அதெல்லாம் நான் சரி பண்ணிட்டேன். மேனேஜர் பேச மாட்டான். ஒரு பக்கம் போலீஸையும் ஆஃப் பண்ணிட்டோம். அப்படின்னா இன்னும் அந்த தருதலை மட்டும் தான் பாக்கி இருக்கான். அவன் மட்டும் இத பண்ணது அப்பான்னு சொல்லிட்டானா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாமே சுமூகமா முடிஞ்சிடும். கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் அங்க இருந்து எஸ் ஆகுறான். ஆனா எங்க போனாலும் அவனோட நியூஸ் தான் டிவில வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அந்த மேனேஜர் சேர்மன் தான் அதை பண்ண சொன்னதா போய் சொல்லிடுறான். இந்த சம்பவம் நடந்து 2 நாள் இருக்கும். அன்னைக்கு அவர் போதையில இருந்தாரு. நான் அப்பவே சொன்னேன் கார் எடுத்துட்டு போகாதீங்கன்னு, ஆனா அவர் கேட்கல. கார் எடுத்துட்டு போய் ஏதோ ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு. நாங்க கேட்டோம். அப்ப அவரு என்ன சொன்னாருன்னா, ஊனை குறுக்க வந்துருச்சு, அதனால கார் ஸ்கிட் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. உங்களுக்கு சந்தேகமே வரலையா? அவர்கிட்ட நான் எப்படி கேட்க முடியும்? நான் அவர்கிட்ட தான் வேலை செய்யறேன். இத பார்த்ததும் பரதேசி நாயே, எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் இப்படி பேசுவான்? யோ டிரைவரே, வேகமா போயா? யோ உனதாயா, சீக்கிரமா போன்னு சொன்னேன். இதோ போறேன் சார். கட் பண்ண தலைவன் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு வர, அங்க வந்தா நம்ம சேர்மனை பத்தி எல்லாருமே தப்பு தப்பா பேசுறாங்க. சேர்மன் தான் இதை பண்ணதாவும், சேர்மன் தான் ஒரு கொலகாரனும், அவர் ஒரு ஃப்ராடுனும் எல்லாரும் சொல்றாங்க. இத பார்த்த உடனே சேர்மனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாவம் ஆளு நல்ல குழஞ்சு போயிடுறாரு. என்ன அரெஸ்ட் பண்ண சொல்றாங்களா? டேய், எல்லாருமே இதை நம்பிட்டீங்களாடா? உங்களுக்கு எல்லாம் நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். அப்ப நியூஸ்ல சொல்றாங்க இன்னைக்கு சிஎஸ் இந்த அளவுக்கு வந்திருக்கனா அதுக்கு இவருதான் காரணம். ஆனா அதே நேரத்துல இன்னைக்கு சிஎஸ் அகல பாதாளத்துக்கு போகுதுன்னா அதுக்கும் இவருதான் காரணம். இப்ப எல்லாரும் இவரு மேல கோவத்துல இருக்காங்க. சிஎஸ் ஓட கம்பெனி ஷேர் எல்லாம் இப்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு. பல வருஷமா சேர்மன் கட்டி காத்த அந்த சாம்ராஜ்யம் இப்ப சரிஞ்சுகிட்டு இருக்கு. சொந்த கம்பெனிக்கு அவரே பாட கட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்ல நம்ம சேர்மன் கடுப்பாயிடுறாரு. அப்ப அங்க இருக்கிறவங்க பேசுறாங்க, அந்த ஆளுக்கு அறிவே இல்ல, வயசாயிடுச்சுல, வீட்டுல உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு இதெல்லாம்? பாவம், இன்னைக்கு ஒருத்தனை அநியாயமா கொலை பார்த்திருக்காரு. அவனோட சாபம் சும்மா விடுமா? அதான் இன்னைக்கு கம்பெனி திவாலா இருக்கு. இவரு பண்ண காரியத்தால இங்க வேலை பார்க்கவே அசிங்கமா இருக்கு. வீட்டுல இருக்கிற எல்லாரும் போன் பண்ணி இது உண்மையா, உங்க சேர்மன் இப்படி பண்ணாங்களான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சேர்மன், அட பாவீங்களா, இப்படி மாறிட்டீங்களாடா தம்பி, உன் நாக்கு என்ன கருணாக்கா? நீ சொன்ன அடுத்த நிமிஷமே எல்லாமே பழிச்சிருச்சே, என் கம்பெனி திவாலா ஆயிடுச்சே, என்ன பண்றது? ஏதாவது பணியாகணுமே, கஷ்டப்பட்டு என் உசுரை கொடுத்து இந்த கோட்டையை நான் உருவாக்கினேன். ஆனா இன்னைக்கு அது நாசமாகுது. நான் ஏதாவது பண்ணி இதை சரி பண்ணி ஆகணும். ஆனா இவன் உடம்புல இருந்து நான் என்ன பண்றது? என் உடம்புக்குள்ள போக முடியலையே, போனாலும் ஏதாவது ஆகுது, செத்துருவோன்னு பயமா இருக்கே. ஆனா ஏதாவது பண்ணி தான் ஆகணும். என்ன பண்றதுன்னு புரியலையே.
கட் பண்ணா கம்பெனியோட போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங்க போடுறாங்க. நியூஸ்ல நம்ம கம்பெனியை பத்தி கிளின்னு கிளிக்கிறாங்க. மக்கள் நம்ம மேல கோவத்துல இருக்காங்க. அப்பா தான் இதை பண்ணாருன்னு ஒத்துக்கிட்டு சாரி கேட்டுட்டா இந்த பிரச்சனையை சரி பண்ணிடலாம். அவசரப்படாதீங்க, இதை சேர்மன் தான் பண்ணாருன்னு என்ன ஆதாரம் இருக்கு? அவரோட கார்ல கேமரா இருக்குல்ல, அதுல எல்லா எவிடன்ஸும் இருக்கு. அவருதான் அதை பண்ணாருன்னு. நம்ம கம்பெனியோட பேர் வேற கெட்டு போயிருக்கு. இப்ப இதை விட்டா வேற வழி இல்ல. அப்பா கடைசி எங்களை பார்த்தப்ப இனிமே இந்த கம்பெனியோட பொறுப்பை நாங்க பாத்துக்கணும் சொன்னாரு. அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல, என்ன சேர்மன் அப்படி சொன்னாரா? என்கிட்ட அப்படி எதுவும் சொல்லலையே. ஹலோ டைரக்டர், அப்பா என்ன எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவாரா? நீங்க வெறும் டைரக்டர், ஆனா நாங்க அவரோட பசங்க. எங்க கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவாரு, உங்ககிட்ட எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏதோ சிரிச்சு 4 வார்த்தை பேசினா நீங்க என்ன பெரிய ஆளாயிட்டீங்களா? டேய் கம்முன்னு இருடா. அப்பாவால இந்த கம்பெனி பெரிய பிரச்சனையை சந்திக்குது. இந்த கம்பெனி எந்த நிலைமை கொண்டு வந்துட்டாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்படியே போனா பிரச்சனை முடியாது. இனிமே அவரு சேர்மனா இருக்க முடியாது. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? அப்பாவை பதவியை விட்டு தூக்கி விடலாம். போர்டு மெம்பர் எடுக்கிறதான முடிவு. ஒரு நிமிஷம் இருங்க சார், வெளியே ஒரு பிரச்சனை. என்னையா பிரச்சனை? பிரஸ்காரங்க நாங்க தான் வர சொன்னோம். ஓ, நாங்க வந்து பேசுறோம். அது இல்ல, அந்த ஊஜுன் இருக்கால, அவன் பிரஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். உடனே எல்லாரும் அங்க ஓடுறாங்க. தலைவா என்ன சொல்வான்னு பிரஸ்காரங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஊஜுன், நம்ம இன்னும் பேசி முடிக்கலையே, கொஞ்சம் வாங்க பேசிடலாம். அதுக்கப்புறம் வந்து பிரஸ் கிட்ட பேசுவோம். இல்ல, நான் இப்பவே பேசிடுறேன். என்னோட பேரு ஹூஜின். இந்த ஆக்சிடென்ட் பண்ணது வேற யாரும் இல்ல, சேர்மன் தான். சேர்மனா? ஆமா, இத பண்ணது அந்த கிழவன் தான். நான் என் 2 கண்ணால பார்த்தேன். அவன் என் மேல கார் ஏத்தி கொலைப்பான பார்த்துட்டு என்னன்னு கூட கேட்காம அங்க இருந்து போயிட்டான். இத பண்ண அந்த குற்றவாளி தப்பிக்க கூடாது தான் நான் உண்மையை சொல்ல வந்தேன். ஆனா பாவம், தப்பு பண்ணாத இவங்க 2 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அதோட கம்பெனிக்கும் கெட்ட பேர் வந்துருச்சு. அதனாலதான் உண்மையை சொல்ல நான் வந்திருக்கேன். அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதாவது நம்ம சேர்மன் இருக்காருல்ல, அவரோட அப்பா இறந்த பிறகு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதாவது சிஎஸ் ஓட அடுத்த பாஸ் யாருன்னு. அதே நேரத்துல நம்ம சேர்மனுக்கு சின்ன வயசுல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல. அதனால அவரால் சரியா நடக்க முடியல. நொண்டி தான் நடப்பாரு. அதனாலதான் அவர் எப்பவுமே வாக்கிங் ஸ்டிக்கை வச்சிருப்பாரு. சோ அந்த நிலைமையிலேயே அவர் சிஎஸ் டாப்புக்கு கொண்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட கம்பெனியை கைவிட கூடாதுன்னு தான் இன்னைக்கு அவரு தான் மேலேயே பழி போட்டுக்கிறாரு. எங்க அப்பா பண்ணது பெரிய தப்பு தான் மிஸ்டர் ரூஜின். எங்க அப்பா சார்பா நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறோம். நீங்க கேக்குற நஷ்ட ஈட நாங்க கண்டிப்பா தரோம். எவ்வளவு வேணா கேளுங்க, நாங்க கண்டிப்பா உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்துடுறோம். எங்களை மன்னிச்சிருங்க, எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க. அட பாவீங்களா, 2 பேரும் என்னமா நடிக்கிறீங்க? சந்தோஷப்படுங்க, இது முடிவில்லடா, இனிமேதான் கதையே ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்மன் அங்க இருந்து போக, இப்ப நம்ம சேர்மனோட பொண்ணு இருக்காங்களே, அதான் நம்ம ஹீரோயினி, அவளும் அங்க வந்திருக்கா போல. அப்பா அவளை நம்ம டைரக்டர் பாத்துடுறாரு. இது அவ தானே? இவ இங்க என்ன பண்றா? ஃபேங்ஜி, அது நீ தானே? டைரக்டர் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஹேய், நீ என்ன இங்க பண்ற? என்ன இது, நம்ம கம்பெனியோட ட்ரெயினிங் ஆயிட்டியா? எப்போ இது நடந்தது? அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஆனா இந்த விஷயம் என் அக்காவுக்கும் என் அண்ணனுக்கும் தெரியக்கூடாது. சொல்ல மாட்டீங்க நம்புறேன், ஏன்னா நீங்க எனக்கு கடன் பட்டிருக்கீங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. கட் பண்ணா நம்ம சேர்மன் இருக்காருல, அவரு நம்ம ஊஜின் தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. இங்கதான் அந்த பையன் தங்கி இருக்கானா? இந்த இடம் பார்க்க பயங்கரமா இருக்கே. உடனே ஊஜினோட ரூம்குள்ள போக, அங்க போனா என்னடா வீடு இது, எங்க பார்த்தாலும் ஜெஸியும் ஃபுட்பால் சம்பந்தப்பட்ட விஷயமாவே இருக்கு. பையன் ஃபுட்பால்ல வேற லெவல் போலியே. நம்ம பசங்களால இவன் லைஃப் இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? என்ன இது? ஐயோ கர்ப்பாமூச்சி, இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுப்பா. அட நான் என்ன இவ்வளவு வேகமா ஓடுறேன்? அட ஆமால, நான் இப்ப இவன் உடம்புல இருக்கால, செமையா இருக்கே. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஓடுறேன். ஐயோ, என்னோட வாக்கிங் ஸ்டிக் அதை நான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேனே. நல்ல வேலை அந்த பையன் அப்பா மேல பழி போட்டான். உன் புருஷன் அப்பாவை டீல் பண்ணிப்பாருல, அதெல்லாம் அசால்ட்டா பண்ணிடுவான். நீ ஏன் கவலைப்படுற? கட் பண்ணா அந்த டாக்டர் இருக்காருல, அவரு சேர்மனுக்கு ஏதோ ஒரு ஊசி போட வராரு போல. சேர்மனை கொல்ல பாக்குறாரு போல, இல்ல கோமாளியே வைக்கணும்னு பாக்குறாரான்னு தெரியல. மேடம், நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? இவருக்கு உடம்பு சரியில்லை, எப்படி இவரை விட்டு போக முடியும்? இல்ல, இவரை பார்க்க தான் நான் இருக்கனே, நீங்க கிளம்புங்க. இல்ல பரவாயில்ல, நான் இருக்கிறேன். அட டைம் ஆயிடுச்சு பாருங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். அப்பா அந்த டாக்டர், சரி நான் வேணா உங்களை டிராப் பண்ணவா அப்படின்னு கேட்டு அவங்கள கூப்பிட்டு போறான். உடனே அவனோட போனை எடுத்து நம்ம சின்னவளுக்கு மெசேஜ் பண்றான். நான் உன் அம்மாவை கூப்பிட்டு போறேன், டேபிள் பக்கத்துல தான் அந்த ஊசி இருக்கு, நீ அதை அவருக்கு போட்டு விடு அப்படின்னு மெசேஜ் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ண நம்ம ஹீரோ இருக்கால, அவன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரான். அதுவும் எதுக்காக? நம்ம சேர்மனோட அந்த ஸ்டிக்கை எடுக்கதான். ஆக்சுவலா அந்த ஸ்டிக்கை எடுக்கல, அந்த ஸ்டிக்ல இருக்கிற கைப்பிடியை மட்டும் தான் எடுக்கிறாரு. சோ அதுல ஏதோ ஒரு டேட்டா இருக்கு போல. அப்பா அவரோட பாடியை பாக்குறாரு. என் கண்ணு முன்னாடியே நான் இருக்கேன், ஆனா கிட்ட போக முடியல, யாரும் வர மாதிரி இருக்கே. உடனே போய் அவர் ஒளிஞ்சுக்க, அப்ப நம்ம பசங்க அங்க வராங்க. அந்த கிளவியால நமக்கு எப்பவுமே பிரச்சனை தான். நாம தான் இதை பண்ணியாகணுமா? வேற வழி இல்ல, நாம தான் பண்ணணும். கிழவன் ரொம்ப கஷ்டப்படுறான் பாரு, எவ்வளவு நிம்மதியா தூங்குறான். என்னடி அப்பாவை கிழவங்கிற? உன்னை பார்த்தா எனக்கே பயமா இருக்கே. நீ தான் இதை பிளான் பண்ணியா? எல்லாரையும் வெளியே அனுப்பிட்ட, கேமராவையும் ஆஃப் பண்ணிட்ட, இதை நமக்காக பண்றடா. சரி, இவர் உண்மையிலேயே கோமாலதான் இருக்காரா, இல்ல எழுந்திட கூடாதுன்னு ஏதாவது ஹெவி டோஸ் மயக்க மருந்த டாக்டர் கிட்ட கொடுக்க சொன்னியா? அப்ப நம்ம சேர்மன் கல் முழிக்க, ஏய் அப்பா எழுந்துட்டாருடி, என்னடா சொல்ற? ஐயோ அப்பா எழுந்துட்டாரா? நான் என்ன இவன் உடம்புல இருக்க, அப்ப ஏன் உடம்புல அவன் இருக்கானா? அப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவ தலைக்காணி எடுத்து அவரை சாகடிக்க பாக்குறா. நம்ம சேர்மனை கொல்ல பார்க்கும்போது அங்க நம்ம தலைவனும் இறந்துகிட்டு இருக்கான். ஏய் என்னடி பண்ற? டேய் என்னடா பாக்குற, வந்து ஹெல்ப் பண்ணுடா, ஏதாவது பண்ணி
இதை தடுத்தாகணுமே, என்ன பண்றது, மூச்சு வேற முட்டுதே. உடனே தலைவன் என்ன பண்றான், அங்க ஒரு அலாரம் இருக்கு, அதை பிரஸ் பண்ணி விட்டுறான். அலாரம் அடிக்குது, அந்த தலைக்காணி எடு, முதல்ல யாராவது வந்துட போறாங்க, வா கிளம்பிடலாம். அட கொலகார பசங்களா, என்ன அநியாயமா கொல்ல பாக்குறீங்களா? அதுலயும் அந்த மூத்தவன் கூட பரவாயில்ல, இந்த சின்னவ பொம்பளை புள்ளையா இருந்துகிட்டு என்ன அநியாயமா கொல்ல பாக்குறாளே. டேய் ஹூஜின், எழுந்துடா, நீ சாக கூடாது, நீ செத்தா நானும் செத்துருவேன். எழுந்துடா ஹூஜின், உனதா எழுந்துடா. ஐயோ அலாரம் அடிக்குது, எல்லாரும் வெளியே போங்க. ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குமோ? அப்ப நம்ம ஹீரோயின் இருக்காளே, அவ அங்க வரா. அப்ப என்னாச்சு உங்களுக்கு? இந்த பசங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்ப நினைச்சா கூட எனக்கு மூச்சு முட்டுது. பசங்களே நம்மள கொல்றது பாக்குறது எவ்வளவு கொடுமை தெரியுமா? இந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன் கடவுளே எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? இவரு நல்லா தானே இருந்தாரு, ஆனா ஏதோ ஆகி இப்ப இவரு கோமாக்கு போயிட்டாரு. சடனா இப்படி ஆச்சு தெரியல. திடீர்னு இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, என்ன காரணமே தெரியல. ஆனா நிலைமை கைமீறி போச்சு. மனசை தேத்திக்கோங்க, அவரு பொழைக்கிறது கஷ்டம், என்ன வேணா நடக்கலாம். அந்த ஆளு பொழைக்க மாட்டான் போல. சீக்கிரமா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓ அப்படின்னா அந்த செடியை புடுங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சீக்கிரமா புது தொட்டிய அங்க கொண்டு வர. ரொம்ப நாளா இதுக்கு தானே வெயிட் பண்றோம், சீக்கிரமா பண்ணுங்க. இந்த லேடி யாருன்னு தெரியல, போக போக இவ யாருன்னு தெரியும். யோ சேர்மன், என்ன ஆட்டம் போட்ட, உனக்கு இது வேணும்யா? என்ன இது, நான் கொடுத்த செக்கா? எல்லாருமே பணத்துக்கு தான் ஆசைப்படுவாங்க, நீயும் அப்படிதான். பார்க்கலாம் பணம் ஜெயிக்கதா இல்ல உன்னோட தன்மானம் ஜெயிக்குதான்னு. எப்படி நீங்க இப்படி பேசுவீங்க? எனக்கு ஃபுட்பால் எவ்வளவு வெறி இருக்கோ அதே மாதிரி தானே உங்களுக்கு இந்த கம்பெனி மேல. இதை இழந்தா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அட பாவி, சிஎஸ் வேணும்னு எழுதிருக்க. நான் இது வரைக்கும் யாருக்குமே இந்த மாதிரி பிளாங்க் செக் கொடுத்தது இல்ல. நீ ஆசைப்பட்டுட்டல சிஎஸ் வேணும்னா நான் அதை உனக்கு செஞ்சு கொடுத்துடுறேன். கட்பானா நம்ம ஹீரோ அவங்கள போய் பாக்குறான். எனது இந்த நேரத்துல வந்திருக்க, ஏன் பதறீங்க? ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? இல்ல நாங்க கூட உங்களை தான் பார்க்க வந்தோம். நல்லதா போச்சு, வாங்க அந்த செட்டில்மெண்ட்டை பத்தி பேசுவோம். சரி சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும்? நாங்க தரோம், இப்பவே இதை முடிச்சுக்கலாம். எனக்கு என்ன வேணும்னா, நான் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணணும். உங்க எல்லாரையும் நாங்க எதுக்கு வர சொன்னோம்னா, மிஸ்டர் ரூஜின் இனிமே எங்க கூட ஒர்க் பண்ண போறாரு. அவரும் எங்க கம்பெனில ஒருத்தர். நீங்க செஞ்ச உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். வாழ்த்துக்கள் ரூஜின், உன்னை எங்க கம்பெனிக்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு சிஎஸ் குரூப். ஆக்சுவலா நம்ம தலைவன் ஒரு இன்டர்னா தான் ஜாயின் பண்ணிருக்கான். என்னடா இது அநியாயமா இருக்கு, இந்த ஆளு இன்டர்னா ஜாயின் பண்ணிருக்கானா? கட்பானா நம்ம சேர்மனுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா பொருளையும் அவங்க எடுத்துடுறாங்க. அவரோட பேரு, அவரோட படம்னு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த கம்பெனி அவருக்கே இல்லாத மாதிரி மாத்திடுறாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம சேர்மன் பாத்துட்டு இருக்காரு. பாவம், அவருக்கு கஷ்டமா தானே இருக்கும். அப்ப அந்த டைரக்டர் லீ நம்ம தலைவனை பார்க்க வர, உனதான் சொல்லுங்க டைரக்டர், நிஜமா நீ எதுக்காக இங்க வந்த? புரியுது, என்னாலதான் உங்க சேர்மனுக்கு அந்த நிலைமை. ஆனா இன்னைக்கு நானே உங்க கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கேன். சந்தேகப்படுறதுல தப்பு இல்ல. ஆனா சார், நான் இந்த கம்பெனிக்கு கெடுதல் பண்ண வரல, நல்லது பண்ண தான் வந்திருக்கேன். சேர்மன் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்கோ அதை விட 100 மடங்கு எனக்கு இருக்கு. அதை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அதனால என்ன இந்த மாதிரி பாக்காதீங்க, ஏதோ எதிரிய பாக்குற மாதிரி இருக்கு. அப்புறம் சீக்கிரமாவே நான் உங்ககிட்ட வருவேன். எதுக்கு? ஏன்னா நான் பண்ண வேண்டிய வேலையை முடிக்க உங்க உதவி தேவை. என்ன வேலை? இந்த கம்பெனியை காப்பாத்தணும். என்ன காமெடி பண்றியா? ரெக்கமெண்டேஷன்ல வந்த ஒரு இன்டர்னி, ரொம்ப சீன் போடாத. என்னோட முதல் வேலை இது. அதே மாதிரி உங்களுக்கும் உங்க முதல் வேலை ஒரு காதல் மாதிரி தானே. என்னது, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா டைரக்டர்? என்னோட வேலை தான் என்னோட காதல். அதாவது நான் முதல்ல லவ்ல விழுந்ததே இந்த வேலையால தான். இதை யாரோ சொல்லி கேட்டிருக்கானே, சேர்மன் தான் இதை சொல்லிருக்காரு. சேர்மன், டைரக்டர் என்ன ஆச்சு? என்ன போய் சேர்மன் கூப்பிடுறீங்க? சரி, நான் எங்க போகணும்? அதாவது எந்த டீம்ல போய் நான் ஒர்க் பண்ணணும் சொல்லுங்க. ஏன்பா, இந்த கம்பெனில எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதை விட்டுட்டு இங்கதான் வரணும்னு ஏன்பா அடம் பிடிச்சு இங்க வந்திருக்கான்? நம்ம டீமுக்கு எந்த பவரும் இல்ல, ஒரு வெத்து வெட்டி டீமுப்பா. இவன் ஏன் இங்க வரான்? அவன் வந்து என்ன கிழிக்க போறான்? அவன் வெறும் ஃபுட்பால் பிளேயர் தான், ஒரு இளவும் பண்ண மாட்டான். ஏய் வாய முடுங்க, அவன் வந்துட்டான். அது மட்டும் இல்லாம அவன் சேர்மனால பாதிக்கப்பட்டவன். அதோட அவன் சேர்மன் பசங்களோட ரெக்கமெண்டேஷன்ல இங்க வந்திருக்கான். அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் நல்லபடியா நடந்துக்கோங்க. ரெக்கமெண்டேஷன்ல வந்தா அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கணுமா? ஏய் அமைதியா இருங்கப்பா, ஏன் என்ன அப்படி பாக்குறீங்க? நானும் உங்கள ஒருத்தன், நம்ம எல்லாருமே ஒரே டீம்ல இருந்தாலும் நாம கொஞ்சம் அடங்கி தான் போகணும், புரியுதா? சரி, உங்கள யார் அவனை ட்ரெயின் பண்ண போறீங்க? நான் அவனை பாத்துக்கிறேன். நீ பண்றியா? நிஜமா சொல்றேன், செம. நீ தான் இந்த ஜாபுக்கு கொடுத்து வச்சுவ. உன்னை விட்டா வேற யாராலையும் இதை பண்ண முடியாது. நாங்க உன்னை நம்புறோம், நல்லா பண்ணு. கண்டிப்பா. அப்ப நம்ம தலைவன் உள்ள வரான். இதுதான் டீம் 2 வா, மெட்ரியலோட டீம் 2. வந்துட்டீங்களா மிஸ்டர் ரூஜின்? வாங்க வாங்க, எங்க டீமுக்கு உங்களை வரவேற்கிறோம். பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க, அம்சமாவும் இருக்கீங்க. எப்பா கொஞ்சம் ஸ்மைல் பண்ணி நம்ம ரூஜினை வெல்கம் பண்ணுங்கப்பா. நம்ம கம்பெனியை டெவலப் பண்ண உங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? நீங்க அந்த இன்ஷனோட எஸ்ஓ திட்டத்தை சப்போர்ட் பண்றீங்களா? கம்பெனியோட செலவு குறைக்க ஒரு பிளான் போட்டதா கேள்விப்பட்டேன், அதை செயல்படுத்துறீங்களா? உன்னதான் கேக்குற சோடா புட்டி, பதில் சொல்லு. நான் சொல்றேங்க அதுக்கான பதில். இனிமே நான் இவனை பாத்துக்கிறேன். தம்பி கொஞ்சம் வெளியே வரியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி நம்ம தலைவனை கூப்பிட்டு போறா. அதாவது அவ அப்பாவை கூப்பிட்டு போறா. என்ன இந்த கிறுக்க இப்படி பேசுறான்? வந்த உடனே பிளான் என்னன்னு கேக்குறான். இவன் நமக்கு பிரச்சனையா இருப்பானோ? ஆமா, பெரிய பிரச்சனை இல்ல, நாம மாட்டிக்கிட்டோம். இந்த துப்பட்டாவை கொஞ்சம் கழட்டுங்களேன், மூச்சு முட்டுது. ஏய் என்ன விடு, உனதான் சொல்றேன், என்ன விடுடி. நீ ஒரு இன்டர்னியா? இன்டர்ன் மாதிரி நடந்துக்கோ. எங்க பிளான பத்தி நீ எப்படி கேட்கலாம்? நீங்க தான் பாஸ் நினைக்கிறீங்களோ? ஹே சில்வண்டு, உனக்கு பாஸ்னா என்னன்னு தெரியுமா? என்ன முறைக்கிற? சரி, இன்டர்னுக்கு என்னதான் வேலை? ஓ இதுதான் நான் பாக்கணுமா? அங்க அப்படி என்ன பாக்குற? எக்ஸல் உனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. அது
எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? அதான் பார்த்தாலே தெரியுது. ஆனா என்னால அதை பார்க்க தான் முடியும். அப்படின்னா ஒரு இளவும் தெரியாம இந்த கம்பெனில நீ சேர்ந்திருக்க. சரி, முதல்ல உன்னோட இன்டர்ன் ஐடியை உருவாக்கு. உன்னோட பிடியை நீ தான் ரெடி பண்ணணும். பிடினா என்னன்னு தெரியுமா? ஏய், என்ன பார்த்தா எப்படி தெரியுது? முட்டா ஆபீஸ் மாதிரி தெரியுதா? என் விஷயத்துல நீ தலையிடாத, புரியுதா? கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ரெக்கமெண்டேஷன்ல வந்துட்டு ஓவரா சீன் போடுற. ஆமா ஆமா, இவங்க சாம்னோட பொண்ணுல. டேய், இப்ப எதுக்குடா அதை சொல்ற? வெளியே வாடா. ஏய், எதுக்குடி என்னை இப்ப தள்ளி விட்ட? உனக்கு எப்படிடா அந்த விஷயம் தெரியும்? நீ என்ன கேள்விப்பட்டேன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னொரு தடவை என்னை பத்தி கண்டபடி பேசின செவுத்தா மட்டையில ஒன்னு விடுவேன். ஏய், சின்ன வயசுல நீ பார்க்க எவ்வளவு கியூட்டா இருந்த, ஆனா இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிட்டான்டா. ஏண்டா, நான் உன்னை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல. ஏதோ நீ அப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சொன்னாலும் சொல்லனாலும் நான் அப்பன் தான். இப்ப என்ன சொன்ன? இங்க பாரு, நான் அவரோட பொண்ணுன்னு நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அப்புறம் என்னோட நிஜ பேரை சொல்லி கூப்பிட கூடாது. என் பேரு கேசி, புரிஞ்சுதா? கேசி. இங்க பாருமா, உன் அப்பாவோட மானத்தை வாங்காத. பேசாம இந்த வேலையை விட்டு போயிரு. எப்பவுமே கிளப்ல தானே சுத்துவ, அதுவும் நியூயார்க்ல. டேய், நான் நியூயார்க்ல இருந்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? யானு சொன்னா கிளப் விஷயம்னா எப்படா உனக்கு தெரியும்? அவங்களுக்கும் உனக்கும் என்னடா சம்மந்தம்? எங்க அப்பா என்னடா பண்ணீங்க? இரு, நேத்து ஹாஸ்பிட்டல்ல நான் உன்னை பார்த்தனே. அப்படின்னா நீ தான் என் அப்பாவை ஏதோ பண்ணிருக்க. ஏய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? பேசி முடிச்சிட்டியா? சில்வண்டு, என்கிட்ட ரொம்ப ஒட்டிக்காதடி. படுத்துறானே, தலைவலிக்குதே. அமைதியா இருடி கேசி, அமைதியா இரு. நமக்கு ஆதாரம் கிடைக்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அமைதியா. இவன் ஏன் மறுபடியும் இங்க வரான்? அப்போ அந்த கேசி அவன் நல்லவளா? உனதான் ஏன் கேக்குறேன்? சோடா புட்டி, அவன் நல்லவளா? என்ன? ஓ, என்கிட்ட பேசுறியா? நம்ம கேசி வந்து எப்படிப்பட்டவனா? நான் தான் கேசி. இந்த கம்பெனில புதுசா சேர்ந்திருக்க ஒரு இன்டர்ன். என்னோட பெஸ்ட்ல நான் கொடுப்பேன். அவளுக்கு 6 லாங்குவேஜ் தெரியும். யாராவது இந்த ஃபைலை காப்பி பண்றீங்களா? நான் பண்றேன். மீட்டிங்க்கு யாராவது போறீங்களா? நான் போறேன். லாபில ஒரு பார்சல் வந்திருக்கு, யாராவது வாங்கிட்டு வரீங்களா? இதோ நான் போறேன். அதனால கேசி எங்களுக்காக எல்லா வேலையும் பண்ணுவா. அவ ஒரு சுமை தாங்கி. அவ எல்லா டீமோட டின்னருக்கும் போவா. வேற லெவலு. செம பொண்ணு தெரியுமா அவ? நீ அவ்வளவு மாதிரி நடந்துக்கோ. டேய், அவளை ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்களா? அவ யாரோட பொண்ணுன்னு தெரியுமா? என்னடா நீங்க அவளை ஒரு குப்பை மாதிரி ட்ரீட் பண்றீங்க? மாத்தணும், எல்லாரையும் மாத்தணும். ஒருத்தன் கூட சரியில்லை. ஐய, இவன் என்ன கம்பெனிக்கு ஓனர் மாதிரி பேசிட்டு போறான். ஐயோ பாஸ், என்னாச்சு? சரி சரி, நான் கீழே விழுந்தது யாருக்கிட்டும் சொல்லாதீங்க. அவன் என்ன பாஸ் அப்படி பேசுறான்? அவனை விடியா. ஆனா அவன் கொஞ்சம் ஓவரா தான் பேசுறான். ஏதோ இந்த கம்பெனிக்கு அவன் தான் பாஸ்ங்கிற மாதிரி பேசுறான். சரி, இன்னைக்கு வேலை எல்லாரும் நல்லா பாத்தீங்க. நாம கிளம்பலாமா? எங்க போகணும்? டின்னருக்கு. என்னால வர முடியாது. கேசி என்ன விட மாட்டான். இந்த கேசி எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிக்கிட்டே இருக்கா. இல்ல நான் உன்னை திட்டவே இல்ல. நீ என்ன திட்டலையா? நான் இவனுக்கு எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும் தான் சொல்லி கொடுத்தேன். சரி, நானும் உங்க கூட வரேன். ஓசில கிடைச்சா போதுமே. நல்லா தின்னுவியே. உன்னை கேட்டாங்களாடா? எதுக்கடா எப்ப பார்த்தாலும் ஏன் பேசிக்க வர? இப்ப எல்லாரும் போன பிறகு நம்ம தலைவன் என்ன பண்றான்? ஷாம்னோட ஐடியா யூஸ் பண்ணி கம்பெனியோட டேட்டாவை பாக்குறான். சரி, ஃபைல காப்பி பண்ணியாச்சு, கிளம்பலாம். சேர்மனுக்கு தனியா ஒரு லிஃப்ட் வைக்காதனால நல்லதா போச்சு. ஸ்டாஃப் மாதிரி மேல போயிட்டு வரலாம். உடனே தலைவன் அவரோட சீக்ரெட் ரூம்குள்ள போய் அவனுக்கு வேண்டிய பணத்தையும் ஒரு விஐபி சூட்டோட கார்டையும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறான். கட் பண்ணா நம்ம கேசியை காட்டு. யாரடா இவ? உப்புலனா கூட தானா வந்துடுறா. அவையே அடிக்கடி நம்ம டின்னருக்கு வரா. நாம தான் அவ கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துருமே. ஆனா அந்த கம்பெனியை பத்தி சொல்லலையே. எது? அந்த யூஜின் ஐபி அப்புறம் அந்த ஈவன் கம்பெனியா? ஆமா, நாம அதை சொல்லவே இல்லையே. ஒருவேளை அது அவளுக்கு தெரிஞ்சா அவ மேனேஜர் ஆயிருவாளே. அதனாலதான் நான் சொல்லல. உடனே தலைவி அந்த கம்பெனியோட பேரை நோட் பண்ணிக்கிறா. இவங்க எந்த கம்பெனியை பத்தி பேசுறாங்க? என்னவா இருக்கும்? கட் பண்ணா நம்ம தலைவன் சேர்மனோட விஐபி ரூம்ல போய் தங்குறான். அப்பாடா, இப்பதான் மஜாவா இருக்கு. அந்த பையனோட ரூம் ரொம்ப மோசமா இருக்குப்பா. இப்ப அதனால தலைவன் பணக்காரங்க யூஸ் பண்ற மாதிரி போனு, வாட்சி, கோட்டு சூட்டுன்னு போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறான். அங்க போய் எல்லாரும் பார்க்க ஆடமரமா தெரியறாங்களே. இதுங்க எதுவும் சரிப்பட்டு வராதுங்க. இவ ஓகே, பார்க்க ஏல மாதிரி இருக்கா. இவ தான் நமக்கு சரிப்பட்டு வருவா. நாம பேசலாமா? எதுக்கு? ஒரு 5 நிமிஷம் தான். அதான் எதுக்கு? இத பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பணத்தை அவகிட்ட கொடுக்குறான். எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? சேர்மன் எப்படி இருக்காருன்னு சொல்ல முடியுமா? பயப்படாதீங்க, நான் ஒன்னும் ரிப்போர்ட்டர் கிடையாது. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்களை கட்டாயப்படுத்தல. இஷ்டம் இல்லனா போயிருங்க. இல்ல எனக்கு இந்த பணம் வேணும். இங்க பாருங்க, இப்ப மட்டும் இல்ல, நீங்க எப்பலாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களோ அப்பலாம் உங்களுக்கு கை நிறைய பணம் கொடுப்பேன். சொல்லுங்க, சேர்மன் எப்படி இருக்காரு? சேர்மனுக்கு நேத்து தான் ஹார்ட் அட்டாக் வந்தது. சாகர நிலைமைக்கு போயிட்டாரு. ஆனா பொழைச்சுக்கிட்டாரு. நானும் கேள்விப்பட்டேன். சரி, இவரு இங்க வந்தா இந்த லெட்டரை கொடுத்துருங்க. பாஸ் தான் கொடுத்தாரா? ஆமா, அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்தாரு. அப்பதான் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. அதோட இதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னாரு. ப்ரொஃபசர் மின்னுக்கு கூட தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். டேய், இதை ப்ரிப்பேர் பண்ணு. அட்லீஸ்ட் மக்கப் அது பண்ணு. ஏய், எதுக்கு நீ என்கிட்டயே பேசுற? ஏன் எப்பவுமே நீ தான் வரணுமா? வேற யாரும் இல்லையா? இங்க பாரு, இங்க இருக்கிறவங்க டீமா தான் வேலை செய்யணும். அதுவும் டீம்ல 2 பேர் இருக்கணும். ஆனா இங்க இருக்கிற யாருக்கும் உனக்கு பிடிக்கல. என்னை விட்டா உனக்கு ஆளும் இல்ல. ஏய், உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன கிண்டல் பண்றியா? ஏய், நீங்க வேலை பண்ண வந்தியா இல்ல லவ் பண்ண வந்தியா? இஷ்டம் இல்லனா வீட்டுக்கு போ. உன் அப்பாவை அசிங்கப்படுத்தாத. ரொம்ப பேசுறானே. ஆனா வேற வழி இல்ல. இவனை வச்சுதான் நாம அவங்கிட்ட நெருங்க முடியும். மிஸ்டர் பகல் கனவு, என்னை விட்டா உங்களுக்கு உதவி பண்ண வேற யாரும் இல்ல. அதோட எனக்கும் உதவி பண்ண யாரும் இல்ல. நம்ம ஏன் டீமா இருக்க கூடாது? பகல் கனவு, இங்க பாரு, நீ என் டீம்ல சேர்ந்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். பகல் கனவா? பகல் கனவு. கட் பண்ணா கம்பெனியோட மீட்டிங் நடக்க அதுல கம்பெனிக்கு லாபத்தை கொண்டு வர ஐடியாஸ் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தலைவனோட டீமை கூப்பிட அது அந்த ஊஜின் தானே? ஆமா, அவனே தான். வா போலாம். நீங்க இதை பார்த்தாக்கணும் சார். இவ எப்ப இங்க வந்தா? இதை நீங்க பார்க்கணும். சிஓ காங், கண்டிப்பா பாக்குறேன். சோ எங்களோட ப்ரொபோசல் என்னன்னா, ஹேய் மைக்க குடுறி, யூஜின் நெட்வொர்க்
நெட்வொர்க், ஹை குளோபல், அப்புறம் ஹுவான் டைனமிக்ஸ் இது கூட இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணுங்க. கட் பண்ணா நமக்கு 30 மில்லியன் ப்ராஃபிட் கிடைக்கும் வருஷத்துக்கு. நம்ம தலைவன் அந்த கம்பெனியோட பேரை சொன்னதும் நம்ம மூத்தவன் ஷாக்காக, இந்த அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, நீ பேசு. டேய், நான் கொடுத்ததை படிச்சு பாத்தியா இல்லையா? டென்ஷன் ஆகாத, உன்னோட ஐடியா விட இது சூப்பரான மேட்டர். அவங்க சொன்ன அதே கம்பெனி பேர் தான் இவனும் சொல்றான். இவன் எப்படி அதை சொன்னான்? ஒருவேளை லோக்கல் அடிச்சு விட்டானா? அவனுக்கு எப்படியா அந்த கம்பெனியை பத்தி தெரியும்? உங்க ஆளுங்க யாராவது வாய் விட்டாங்களா? இல்ல சார், நம்ம ஆளுங்க லீக் பண்ணல. அப்புறம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? அந்த கம்பெனியை பத்தி வேற யாருக்கும் தெரியாதே. காட் பண்ணா நம்ம தலைவனை காட்ட, ஹேய் நம்ம டீம் தானே, நீ ஏன் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற? அவங்க டாக்ஸோட இன்வாய்ஸ் கொடுக்கற வேலையை மட்டும் தான் பாக்குறாங்க. பார்ட்னர்ஸ்க்கு நடுவுல புரோக்கரா இருந்து கமிஷனை சுருட்டுறாங்க. இவங்க இல்லாம கூட இந்த கம்பெனி சூப்பரா ரன் ஆகும். சுருக்கமா சொல்லணும்னா, அந்த காங்கக்கு போற ஃபண்டை நீ தடுக்கிறல, நீயும் நல்லா வேலை செய்யற, உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நீ எதுக்குடா உன்னோட பிளாக் மணியை எக்ஸ்போஸ் பண்ற? அப்படின்னா நீ ஜேசங்கோட சைடா, அதாவது சின்னவனோட சைடா, நான் அவன் சைடு டைரக்டர் சைடா? டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? உண்மையிலே நீ யாரு சொல்லிட்டு போடா. கட் பண்ண எல்லாரையும் மீட்டிங் கூப்பிடுறாங்க. என்ன உன்னை வச்சு செஞ்சுட்டான் போல, நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட. உன் சிஸ்டர் இங்க வந்துட்டா. என்ன அவளா? உங்களை எதுக்கு நான் கூப்பிட்டு இருக்கானா? சேர்மன் காங் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு மெசேஜ் சொல்ல சொன்னாரு, அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் கோமால இருந்து எழுந்து ஒரு லெட்டர் கொடுத்தாரு. எழுந்தாரா? சரி, அவர் என்ன சொன்னாரு? அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்த நிமிஷத்துல இருந்து இனிமே வாரிசு உரிமை கிடையாதுன்னு சொன்னாரு. அப்ப நம்ம தலைவன் மாசா வரான். சிஎஸ்ல வேலை பார்க்குற எல்லாருக்கும் சேர்மன் ஆகிற உரிமை இருக்கு. என்னோட வாரிசுகளுக்கு மட்டும் இல்ல, அடுத்த சேர்மனை சூஸ் பண்ற வரைக்கும் ஏன் இடத்துல ஆக்டிங் சேர்மனா டைரக்டர்லயும் இருப்பாரு. என்ன காமெடி பண்றீங்களா? நீ தானே இந்த லெட்டர் எழுதுன? கொரியா, அமெரிக்கா, அப்புறம் ஜப்பான்ல இருக்கிற 3 டாப் ஏஜென்சி கிட்ட கொடுத்து இந்த லெட்டரோட உண்மை தன்மையை நாங்க செக் பண்ணிருக்கோம். இது சேர்மனோட கையெழுத்தோட 100% மேட்ச் ஆகுது. உங்களுக்கு டவுட்னா நீங்களே செக் பண்ணிக்கோங்க, நாங்க செக் பண்ணிக்கிறோம். ஆனா என்னதான் அப்பா அதை எழுதிருந்தா கூட அவர்தான் வேலையை விட்டு தூக்கிட்டோமே. இப்ப அவர் சேர்மனா கூட இல்ல. சோ அவரால் வாரிசு உரிமையை கேன்சல் பண்ண முடியாது. நீங்க சொல்றது உண்மைதான். அப்ப உங்கள முடிவு எடுத்துட்டீங்களா? உங்க அண்ணனா இல்ல நீங்களா? அது வந்து இங்க பாருங்க, சேர்மன் சீட்டை காலியா விட முடியாது. அடுத்த சேர்மன் வர வரைக்கும் நான் ஆக்டிங் சேர்மனா இருக்கேன். கவலைப்படாதீங்க, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்க 2 பேருக்கும் தகுதி இருக்கு. அப்ப நம்ம தலைவன் மாசாங்க வரான். இவன் எதுக்கு இங்க வரான்? அப்ப எனக்கும் அந்த தகுதி இருக்கா? சிஎஸ் ஓட சேர்மன் ஆகிற தகுதி எனக்கும் இருக்குல்ல. இது வெறும் ஆரம்பம் தான். என்னால நீ அனுபவிச்ச எல்லா சந்தோஷத்தையும் ஒவ்வொன்னா நான் எடுக்க போறேன். வெயிட் பண்ணுங்கடா, பிக் பாஸ் கம்மிங் அப்படின்னு அவ சொல்ல இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.